சரி, கலவாணி கஜன் தமிழோசையில் சொன்ன கள்ளப்பொய் தொடர்பான தொடரிலே 3வது பகுதியை இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். அந்த கள்ளப்பொய்யின் 3வது பகுதியை இப்பொழுது போடுகின்றேன். ஒரு கேளுங்க, அதுக்கு பிறகு விமர்சனத்தை செய்வோம். தீர்மானம் இலங்கை அரசுக்கு எதிரான விடயமாக நாங்கள் கருதவில்லை. ஸ்ரீலங்கா அரசாங்கம், அதாவது மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு தீர்மானம், அவரை அவமானப்படுத்துகின்ற ஒரு தீர்மானம், அவருக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கின்ற தீர்மானமாக நாங்கள் அதை கருதுவதற்கு தயாராக இருக்கின்றோம். அதுல என்ன கேட்டீங்களே, மனித உரிமை சபையிலே எடுக்கப்பட்ட தீர்மானம் ஸ்ரீலங்கா அரசுக்கு எதிரானது அல்ல, மஹிந்த கும்பலுக்கு மட்டும்தான் அதை பாதிப்பை ஏற்படுத்தும் என சொல்லப்பட்டிருக்கின்றது. இது ஆனானப்பட்ட ஜிஜி பொன்னம்பலத்தின் பேரன் கதைக்கிற கிரிமினல் கதை. ஏனென்றால் இந்த தீர்மானம் என்னத்தை கோருகின்றது? 2002ஆம் ஆண்டில் இருந்து 2009ஆம் ஆண்டு காலப்பகுதி வரை, முள்ளிவாய்க்கால் காலப்பகுதி வரை நடந்த மனிதாபிமான மீறல்கள், மனித உரிமை மீறல்களை விசாரிக்குமாறு கோருகின்றது. சரி, 2002ஆம் ஆண்டிலே பதவியில் இருந்த ஆட்சியாளர்கள் யார்? சிம்பிளான கேள்வி. ஐக்கிய தேசிய கட்சி. சமாதான ஒப்பந்தத்தை கொண்டு வந்தது யார்? ரணில் விக்ரமசிங்கவும் அவரது ஆட்களும். சமாதான ஒப்பந்தத்தை திட்டமிட்டு தோற்கடித்தோம் என வெளிப்படையாக மங்கள சமர வீரர் சொல்லி இருக்கிறார், ஐக்கிய தேசிய கட்சியை சார்ந்த முதல் இருந்த வெளிவிவகார அமைச்சர். எனவே ஐக்கிய தேசிய கட்சி 2002ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட சமாதான ஒப்பந்தத்தை எவ்வாறு ஏமாற்றி இன அழிப்பு வேலைகளை செய்தது என்பது அங்கே வரும். 2002ஆம் ஆண்டிலிருந்து 2005ஆம் ஆண்டு கடைசியிலே அந்த சமாதான ஒப்பந்தம் முறிவடையும் வரை ஐக்கிய தேசிய கட்சியினுடைய வேலை நடந்து கொண்டிருந்தது. ஐக்கிய தேசிய கட்சியுடன் நெருங்கி பழகி கொண்டிருந்த மேற்குலகம் ஐக்கிய தேசிய கட்சி செய்த அத்தனை சதி வேலைகளையும் விசாரிக்கும். அதிலே ஜனாதிபதியாக இருந்த சந்திரிகாவையும் விசாரிக்க வேண்டிய நிலை ஏற்படும். எனவே மஹிந்தாவுக்கு எதிராக மட்டும்தான் இந்த தீர்மானம் கண்வைக்கின்றது என்பது கிரிமினல் புத்தியுள்ள ஜிஜி பொன்னம்பலத்தினுடைய பேரன் தனது புத்தி கூர்மையை மிக தீங்கான விதத்திலே பயன்படுத்தி தமிழ் மக்களை ஏமாற்ற முனைகின்றார். இந்த தீர்மானம் ஐக்கிய தேசிய கட்சியையும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியையும் அதில் இருக்கின்ற இனவாத சக்திகளையும் அவர்கள் செய்த இன அழிப்பு வேலைகளையும் நிச்சயமாக விசாரிக்கும். நிச்சயமாக அது தொடர்பாக சம்பவங்கள் நடக்கும். அது இந்த ஒரு வருடத்துக்குள் நடக்கும் என நாம் எதிர்பார்த்தால் அதை போல முட்டாள்தனம் எதுவும் இல்லை. ஆனால் இது ஒரு ஆரம்பம். இதை சரியாக நகர்த்த வேண்டிய பொறுப்பு இனப்பற்றாளர்களிடம் உண்டு. சிங்களத்தின் கூலிகள் இந்த விசாரணையின் வளர்ச்சியை தடுப்பதற்காக இல்லை இது ஸ்ரீலங்கா அரசுக்கு எதிரானது இல்லை, மஹிந்தாவுக்கு மட்டும்தான் எதிரானது என எங்களை சோர்வடைய வைக்க முனைவார்கள். அத்தகைய ஒரு தீய வேலையைத்தான் ஜிஜி கஜன் செய்கின்றார். இவர் திட்டமிட்டு செய்கின்றாரா, தெரியாமல் செய்கின்றாரா என்ற கேள்விக்கு என்னை கேட்டால் இவர் திட்டமிட்டு செய்கின்றார் என்றே நான் சொல்வேன். ஏனென்றால் இவர் விடயங்கள் புரிந்த ஒரு குடும்ப பின்னணியிலே வளர்ந்தவர், சட்டம் படித்தவர், 2002 காலத்திலே யார் பதவியில் இருந்தார்கள் என்பது நன்கு தெரிந்தவர், மஹிந்தா எப்பொழுது பதவிக்கு வந்தார் என்பதையெல்லாம் நன்கு தெரிந்து கொண்டு 2002 விசாரணை ஆரம்பிக்கப்படும் பொழுது அது மஹிந்தாவை மட்டும்தான் இலக்கு வைக்கின்றது என்று அப்பட்டமான பொய்யை இந்த கலவாணி கஜன் சொல்கின்றார். கலவாணி கஜனின் 1000 பொய்களில் இது 3வது பொய். இத்துடன் இந்த 3வது பொய்யை முடிக்கின்றேன். 4வது பகுதியை விரைவில் எதிர்பாருங்கள். சரி, கலவாணி கஜனுடைய பொய்யை
மீண்டும் ஒரு முறை கேட்டு பாருங்கள். இந்த தீர்மானம் மஹிந்தாவுக்கு மட்டும்தான் கண் வைக்கின்றது என்று சொல்லுகின்றார். அது அப்பட்டமான பொய். மீண்டும் ஒரு முறை கேட்டு பாருங்கள். இந்த தீர்மானம் இலங்கை அரசுக்கு எதிரான விடயமாக நாங்கள் கருதவில்லை. ஸ்ரீலங்கா அரசாங்கம், அதாவது மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு தீர்மானம், அவரை அவமானப்படுத்துகின்ற ஒரு தீர்மானம், அவருக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கின்ற தீர்மானமாக நாங்கள் அதை கருதுவதற்கு தயாராக இருக்கின்றோம். அதுல மாற்று என்ன கேட்டியலை, அதாவது 2002ஆம் ஆண்டிலிருந்து 2009ஆம் ஆண்டு வரை நடந்த சம்பவங்களை விசாரிக்க சொல்லி ஐக்கிய நாடுகள் சபை மனித உரிமை பேரவை கோருகின்றது. 2002ஆம் ஆண்டு சமாதான ஒப்பந்தம் ஆரம்பித்த காலத்திலிருந்து 19 நவம்பர் 2005 வரை, அதாவது மஹிந்த ராஜபக்ச பதவி ஏற்கும் வரை ஆட்சியில் இருந்தவர்கள் இந்த சம்பவத்திற்கு இந்த விசாரணையிலே உள்ளடக்கப்படுகின்றார்கள். எனவே மஹிந்த ராஜபக்ஷ தான் இந்த தீர்மானத்தின் இலக்கு என்பது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சொன்ன அப்பட்டமான பொய். ராஜபக்ஷ பதவிக்கு வந்தது 19 நவம்பர் 2005. இந்த தீர்மானம் விசாரணையை ஆரம்பிக்க போவது சமாதான ஒப்பந்தம் உருவான 2002 காலப்பகுதியிலிருந்து. எனவே இந்த தீர்மானம் ஐக்கிய தேசிய கட்சி இனவாதிகளையும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இனவாதிகளையும் இலக்கு வைக்கின்றது என்பதுதான் உண்மை. கலவாணி கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சொன்னது அப்பட்டமான பொய்.